Hi friends, welcome to Indian Spices. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டிச்சூர் லட்டு கேக் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இதுல வந்துட்டு நான் எக் யூஸ் பண்ணல, பீட்டர் யூஸ் பண்ணல, அவன் யூஸ் பண்ணல. இருந்தாலும் கேக் நல்ல சாஃப்ட்டான கேக் கிடைக்கும். அந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நார்மலாக வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கேக்னா ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த லட்டுவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லாம் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன், 3/4 கப் சர்க்கரை, பவுடர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அது ரெண்டுமே சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேட்டர் இந்த மாதிரி ஆகணும். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட 1/2 கப் மைதா ஆட் பண்ணுறேன். நான் மைதா வந்துட்டு வெறுமே ஜலிச்சு வச்சுருக்கேன். அந்த மைதா இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 கப் பால் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு இப்போ பாதியில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பாலை இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் பீட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் உள்ளே போட்டுட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது நான் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்துட்டு இல்லை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா தட்டி விடலாம். அப்போ லம்ப் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் ஒரு தவா வந்துட்டு ஏற்கனவே 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நான் குக்கரை வச்சுருக்கேன். இப்போ இது வந்துட்டு 40 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். நம்ம இப்போ கேக் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம லட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 1 கப்பு கடலப்பருப்பு. இது வந்துட்டு நல்லா 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி நான் இப்போது ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா குக் ஆகாது, தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை ஆறிட்ட பிறகு நம்ம ஒரு மறுபடியும் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை சுற்றி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1 கப்பு கடலப்பருப்புக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நான் கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஆரஞ்சு கலர் பவுடர். அதையும் சேர்த்து இப்போ இல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு வந்துட்டு இல்லை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த மோட்டிச்சூர் லட்டு ரெசிபி இதில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தி ஆகிடும். நான் இது தனியாக வேறு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பவுட்ரு வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுடரை நான் ஆட் பண்ணுறேன். ஆனில் இருக்கும்போது பவுட்ரு போடக்கூடாது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் பவுட்ரை இப்போ ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நல்லா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பவுட்ரு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏலக்காய் தூள் வந்துட்டு நான் இதில் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேக் மேலே நான் விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக தான் ஊற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு அது மேலே பூந்திலாம் வந்துட்டு நல்லா ஒட்டிக்கும். ஊற்றிட்டு அது மேலே நான் வச்சுருக்க பூந்தியெல்லாம் அது மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் ஃபுல்லாமே வந்துட்டு நான் பூந்தி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். கேக் ஃபுல்லாக வச்சு முடிக்க போகிறோம். இப்போ இது மேலே வந்துட்டு கேஷ்யூ எடுத்துகிட்டு சும்மா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது நடுவில் ஒரு லட்டு வச்சுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மோட்டிச்சூர் லட்டு கேக் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.